ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐ wanna be சூப்பர் ஸ்டார் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். வாட்டர் சீரிஸ் மாதிரியே இதையும் நம்ம ரொம்பவே டிலேவா தான் போட்டிருக்கோம். பிகாஸ் எனக்கு டைமே இல்லை. பட் இனிமே கொஞ்சம் ரெகுலரா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த சீரிஸோடைய லாஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா இவங்க கார்ல அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. பயந்து போய் காருக்குள்ள போய் தூங்கிட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. இப்பவும் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க கார்ல தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்பதான் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சதுமே வானும் இவங்களும் கையில ரிங் போட்டுட்டு எடுத்த ஒரு போட்டோ வச்சுட்டு தூங்கினாங்க. இப்ப அந்த போட்டோவை எழுந்து பாக்குறாங்க. சரி விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒர்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இந்த டென்ட் பக்கம் போறாங்க. அப்படி அவங்க போயிட்டு அங்க பார்க்கும்போது டென்ட்டே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம தானே இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு சில ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஃபயரிங் பண்ற இடத்துல 2 சேர்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் சேர் எடுத்து போடும்போது இவங்க ஒரு ஆள் தானே இருக்காங்க, 2 பேர் இருக்கிற ஞாபகத்துல 2 சேர் எடுத்து போட வராங்க. அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க அவ இல்லையேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் டென்ட் போடும் போது பாத்தீங்கன்னா நம்ம வானுங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இவங்க இந்த பக்கம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம வானுங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நைட்டு எந்த சோஃபால உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களோ அதே சோஃபால இருந்தா இப்ப எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு பாக்குறாங்க, இன்னுமே விண்ண காணோம். விண்ணு போனதுதான் அப்படிங்கிறது தெரியுது. சோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு கார் சவுண்ட் கேக்குது. உமை கார் வின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல இருக்கிறது நம்ம இவங்க அப்படியே ஜாலியா ஓடி வந்து வின்னு சொல்லி கத்திட்டு பார்த்தா டாம் நிக்கிறான். டாம், நீயா? என்னாச்சு? உனக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டா அவன் என்ன சொல்றானா, இன்னைக்குதான் வின்னோடைய ஃபேன் ஒரு பொண்ணு என்ன பண்ணானா ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்கா. சீக்கிரட்டா வின்னு எங்க இருக்காங்கிறத அவ கண்டுபிடிச்சிருக்கா. ஏன்னா வின்னு இருக்கிற இடத்துல தான் அவளும் இருக்கா போல. அந்த இடம் என்னன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறான். என்னன்னா லாஸ்டா இவங்க 2 பேரும் அங்க போனது இவனுக்கு தெரியும் இல்லையா, அதனால நீங்க லாஸ்டா போனீங்களே, ட்ரிப் போனீங்களே, அந்த இடம் தானே இதுன்னு சொல்லி கேட்டேன். ஆமா அதேதான், அதே இடம் தான் இதுன்னு சொல்லிட்டு இவனும் சொல்றா. நான் இன்னைக்கு டைரக்ட் பீட்டாங்க போயிட்டு மீட் பண்ண போன்றேன். மீட் பண்ணி வின்னு விட்ரா பண்ண இல்லையா, அந்த ஃபில்மை பத்தி பேச போறேன். நான் அங்க போயிட்டு அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு ஏதாவது பண்றேன். நீ அதுக்குள்ள வின்னை இங்க கூட்டிட்டு வரணும். உனக்காக நான் ஒரு கேரவன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல போயிட்டு நீ கூட்டிட்டு வாங்குற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு உடனே இவ கிளம்புறா. சோ அப்ப இவன் ஸ்டாப் பண்ணி, வனு நான் சொல்றத கேளு, நல்லா கேட்டுட்டு போ. இன்னொரு தடவை அவ இது மாதிரி இந்த இடத்த விட்டு போயிருக்க கூடாது. ஏன்னா எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச பொண்ணு அவதான், உனக்கு தெரியுமா? சோ பிளீஸ் அவளை இன்னொரு தடவை யாருமே ஹர்ட் பண்ண கூடாது. அவ திரும்ப இங்கேயே வரணும், இதே ஊர்ல தான் இருக்கும், திரும்ப எந்த ஊருக்கும் ஓடி போயிடக்கூடாது. பிளீஸ் அவளை எப்படியாவது கூட்டிட்டு வாங்குற மாதிரி சொல்லி, அது மட்டும் இல்லாம நீ அவ லைஃப்ல வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்காக அவ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, உனக்காக அவன் நிறைய பண்ணியிருக்கா. சோ ப்ளீஸ் அவளை எப்படியாவது கூட்டிட்டு வான்னு சொல்றான். இப்ப இவன் என்ன கேக்குறான்னா, இதெல்லாம் உனக்கு வின்னுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். அதாவது இவன் லவ் பண்றாங்கிற விஷயத்த தான் இன்டைரக்டா சொல்றான். சோ வின்னுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியும், ரொம்ப நாளாவே நான் லவ் பண்றேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவ என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறா. எங்களுக்கு இடையில வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இனிமேல் உருவாக போறதும் இல்ல. எனக்கு அவ ஹாப்பியா இருக்கணும், எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அவ யாரு கூட இருக்காங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. அவளுடைய ஹாப்பினஸ் மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் நம்புறேன் நீ அவளை ஹாப்பியா வச்சு அவளை திரும்ப கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறான். இந்த பக்கம் நம்ம வின்ன பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு ரிவர் சைடு மாதிரி இருந்துச்சு போனாங்கல்ல லாஸ்ட் டைம் ட்ரிப் வந்தப்ப, இப்ப அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவ பண்ண சேட்டையெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நடந்து வராங்க. திரும்பி வந்தவங்க டென்ட்ல இருக்கிற ஜிப்பை இப்படி ஓபன் பண்ணலான்னு இப்படி ஓபன் பண்றாங்க. உள்ள இருந்து பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து கத்துது. வேற யாரு, நம்ம வான் தான். பயந்து போய் இவங்க அப்படியே தெரிச்சு ஓடி போய் விழுந்துடுறாங்க. ட்ரிப்பு வந்து தனியா வருவ, என்னை கூட்டிட்டு வரணும், உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி இவங்க கேட்க, அதுக்கு வின்னு எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே எழுந்து அவங்க பாட்டுக்கு வாக் பண்ண போறாங்க. அப்படியே அவங்க நடந்து போக இவங்க பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடி போக அவங்க எதையுமே காதுல வாங்குற மாதிரி இல்ல. ஏன்டா இவ்வளவு கோபமா இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனா எப்பவுமே நம்ம வானுங்க கையில இருக்கிற ஆயுதம் என்ன, அழுகைதான். அழ ஆரம்பிச்சுட்டா. என்ன நீங்க வெறுக்குறீங்க, எனக்கு தெரியுது, எனக்கு நீங்க வேணும், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம வின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலா இருக்காங்க. ஏன்னா இவகிட்ட சும்மா ஃபிளட் பண்ற மாதிரி ஏதோ பண்ணதான் ட்ரை பண்ணிருக்காங்க. மத்தபடி இவங்க கோபமாலாம் இல்ல. திரும்பி வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வர அப்பதான் இவங்க கேக்குறாங்க, எதுக்கு என் மேல கோபமா இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, வானு நான்
நான் உன் மேல கோவமா இருக்கேன், பயங்கர கோவமா இருக்கேன், ஏன் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னு சொல்லுங்களேன் நீ இவ்வளவு சொல்ல. நேற்று நைட்டு ஃபுல்லா என்னை விட்டுட்டு எங்கடி போனேன், நான் பயந்து போய் காருக்குள்ள இருந்தா தெரியுமா, சரியா தூங்கவே இல்லை, என் பேக்லாம் வலிக்குதுடி லூசுங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஓ மை காட், இதுதான் உங்க பிரச்சனையா, நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே அடிச்சுட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஐ மிஸ் யூ சோ மச்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்படி அவங்க போலான்னு வரும்போது நம்ம வானை பாத்தீங்கன்னா அப்படி கிட்ட வந்து பேசிட்டு இருந்தால, அதுக்கு விண்ணு மூஞ்ச திருப்பிக்கிட்டு அந்த பக்கமா பேசுறாங்க. ஏன் அந்த பக்கமா பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, வான் பேசாத நீனு வாய மூடுங்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, இவ பேச வாயிலிருந்து ஸ்மெல் வருதுங்கிற மாதிரி இவங்க இது பண்றாங்க. இவனும் வந்து ஊதி பாக்குறா, அவ்வளோ ஒன்றும் ஸ்மெல் இல்லையே, இதுக்கு ஏன் இப்படி பண்றீங்க, இதோடய நான் கிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் அதே இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம வின்னு பாத்தீங்கன்னா அந்த குக் பண்றது, காஃபி போடுறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். வான் திடீர்னு ஓடி வந்துட்டா. ஸோ ட்ரெஸ்லாம் எதை எடுத்துட்டு வரல போல, அங்க வின்னோட ட்ரெஸ் இருக்குல்ல அதை எடுத்து போட்டுக்கலாம்னு போட, அது பாத்தீங்கன்னா சைஸ்ல ரொம்பவே பெருசா இருக்கு. அப்ப இவங்களை பார்த்து வின்னுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வான் அப்படியே ஸ்டாப் பண்ணி, ஐயோ நம்மள யாராவது பாத்துற போறாங்கிற மாதிரி சொல்ல, அதை எதை பத்தி எனக்கு இனிமே கவலை இல்லை, நான் அந்த இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியில வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை ஹக் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம வான் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த வின்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவங்க மடியில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அவங்க மடியில படுத்து அப்படியே தூங்குற மாதிரி படுத்திருக்காங்க. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆளை பத்தி கேக்குறாங்க. அதாவது வான் கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வின்னு கிட்ட நான் உன்னை பத்தி போட்டு கொடுத்துட்டேன்டி, இதுக்கப்புறம் வின்னுவன் பக்கமே வர மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பத்தி தான் இப்ப இவங்க கேக்குறாங்க. வான் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, ஏய் வான் நீ கம்முனேரு, அந்த லேடியை பத்தி தயவு செய்து என்கிட்ட பேசாது, அவ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் என்ன லூசா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீ என்னை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன், எனக்கு என்னைக்குமே நீ துரோகம் பண்ண மாட்டேன், அவளாம் ஒரு ஆளுன்னு அவளை பத்தி பேசாதங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்களும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. என்ன நீங்க நம்பினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப டாமை பத்தி சொல்றாங்க. டாம் வந்து வீட்டாங்க பாக்குறதுக்காக போயிருக்கான். பார்த்து உங்களுடைய இந்த ஃபிலிம் மறுபடியும் நீங்க எப்படி கன்டினியூ பண்ணலாங்கிறத பத்தி பேசுறதுக்காக தான் போயிருக்கான். ப்ளீஸ் அதுக்கு நீங்க முதல்ல ஒத்துக்கணும், மறுபடியும் நீங்க இந்த ஃபிலிம்ல கன்டினியூ பண்ணுங்கிற மாதிரி பேச இவங்க நல்லா தூங்கிட்டாங்க. தூங்காம அதாவது நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூங்குற மாதிரி. ஸோ இவருடைய மொழி எடுத்து அவங்க மேல இப்படி பூசுற மாதிரிலாம் பண்ணிட்டு 2 பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்க பாத்தீங்கன்னா நம்ம மேவுக்கு வந்து அங்க வந்து அந்த மயக்கத்துல கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தாங்க. ஸோ இப்ப அவங்கள பாக்குறதுக்காக மிடி வந்து பார்த்தா இதையே பார்த்தா அப்செட் ஆன மாதிரி இருக்கு. என்னாச்சு என்ன பாக்குறேன்னு சொல்லி கேட்கும் போது அவன் மொபைல் எடுத்து இவள்கிட்ட காட்ட, இவங்க 2 பேரையும் அங்க இருந்து அந்த ஃபேன் ஆல்ரெடி பார்த்து அங்க இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அவ என்ன பண்றா போட்டோவா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கா போல. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணது, இவங்க மடியில இவங்க படுத்திருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துதான் இப்ப அப்செட் ஆக, அதை மிடி பார்த்து அவளும் அப்செட் ஆகுறா. சரி நீ எப்ப போற எப்படி போறன்னு சொல்லி கேட்கும் போது, என்கிட்ட தான் கார் இல்லையே, அதனால கேப் புக் பண்ணிருக்கேன், வந்ததும் அதுல போக வேண்டியதாங்கிற மாதிரி சொல்ல, சரி நானே உன்னை டிராப் பண்றேன் வான்னு சொல்லிட்டு கைய நீட்ட என்ன நினைச்சான்னு தெரியல, அது அப்படியே ஒரு ரொமான்டிக் மூமெண்டா நினைச்சிட்டு இவ கையெடுத்து அவ கை மேல வைக்க, அதுக்கு நம்ம மீடியா வந்து எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லிடுவாங்களே, ஏய் நீ இப்ப எதுக்கு உன் கையை கொடுத்த, நான் என்ன சொன்னேன்னா உன் பேகை கூட நான் தூக்கிட்டு போறேன்னு தானே சொன்னேன்னு சொல்ல, நீ என்ன லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியா, எப்படி என் பேக் இங்க இருக்கும், நீ தானே வான் வீட்ல இருந்து என்ன தூக்கிட்டு வந்த, அப்படி இருக்கும்போது என் பேக்லாம் எப்படி இங்க இருக்கும், நீ என்ன லூஸான்னு சொல்லி திட்டிட்டு வேணும்னே இவங்களை இடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இது எல்லாமே மிடிக்கும் தெரியுது, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எப்படி கோவப்படுறாங்கிறத கூட ரசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நைட் டைம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் ப்ரிப்பேரா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது நம்ம வான் மட்டும் டென்ட்டுக்குள்ள இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, அவ ட்ரெஸ் போடுறதுக்காக போயிருக்கா, ஆனா ட்ரெஸ் தான் எதுவும் எடுத்துட்டு வரல. சோ வேற ஏதாவது ட்ரெஸ் வச்சிருக்கீங்களா, எனக்கு எதுவுமே பத்தலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன் அங்க இன்னொரு ட்ரெஸ் இருக்குமே அதை எடுத்து போட்டு பாரு, இல்லைன்னா என் பேக்ல செக் பண்ணி பாருன்னு சொல்லும்போது, சரி இருங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி இவங்க பார்க்கும்போது நம்ம வின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளானை போட்டு நம்மளும் உள்ள போயிட வேண்டியதுதான் சொல்லிட்டு இவங்களும் உள்ள போறாங்க. அவங்க ஐயோ வான் வின் நீங்க என்ன இங்க
பண்றீங்க, போங்க வெளில, நான் கிளாத்தே போடாம இருக்கேன்னு சொல்ல, தெரியுமே அதை பார்க்க தானே நான் வந்தேன்னு இவங்க சொல்ல, அப்படியே 2 பேரும் கிஸ் பண்றது ஹக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது. சரி, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக தான் என்னை விட்டு ஓடி வந்தீங்க? தயவு செய்து சொல்லுங்களேன். இப்பதான் இவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னா, இவங்க எதுக்காக வான் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருப்பாங்கன்னா, வான் சொன்னதை கேட்டு கோவப்பட்டோ அதுக்காக இல்ல, இவங்க இந்த ஊரை விட்டே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. எப்படி யூஎஸ்ல இருந்து வந்தாங்களோ அதே மாதிரி திரும்பவும் யூஎஸ்கே போறதா பிளான் பண்ணிட்டாங்க. அப்படி யூஎஸ்க்கு திரும்பி போகணும்னா எப்படி நம்ம இந்த விஷயத்த வான் கிட்ட சொல்ல போறோம் அப்படிங்கிற பயத்திலே இவங்க சொல்லாம அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னது குட் பையா? எனக்கு எதுக்கு நீ குட் பை சொல்லணும்னு சொல்லி கேட்டா, நான் அப்ராட் போறேன், உன்னுடைய ஃபிலிம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் அப்ராட்ல, இங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் இந்த நியூஸை பத்தி எல்லா விஷயத்தையும் மறக்கணும், அதுக்கு ஒரு கேப் தேவைப்படுது, அது மட்டும் இல்லாம நீ நடிக்கிற வரைக்கும் உன்னையும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது எல்லாமே நடக்கணும்னா நான் போகணுங்கிற மாதிரி, நீ என்னுடைய ஆக்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, ஸ்கிரிப்டை நல்லா பாரு, உன்னால எல்லாமே ஒழுங்கா செய்ய முடியும், எல்லாத்தையுமே டைமிங்ல பண்ணு, நீயே உன்னை பார்த்து நான் ஒரு நாள் திரும்பி வருவேங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ அதுக்கு நம்ம வானே, நீங்க திரும்பவும் நடிக்க வரதுக்கு சான்ஸே இல்லையா, மறுபடியும் நீங்க ஃபேமஸ் ஆக முடியாதான்னு சொல்லி கேட்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஃபிலிம் என்ன ஆகும், என்னுடைய ஃபேம் என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா நான் திரும்பவும் ஆக்டிங் கரியருக்கு வரணும்னு நான் நினைக்கவே இல்லை, அப்படி வரணும்னு நினைச்சேன்னா அதுக்கு ஒரு ரீசன், அது நீ தான், நான் இந்த ஃபீல்டுல இருந்தா உன்னை ஈஸியா இதுல கொண்டு வர முடியும்னு நினைச்சேன், அதுக்காக மட்டும்தான் நான் இதுக்கு திரும்பி வந்தேன், இப்போ உன்னுடைய ட்ரீம் மறுபடியும் ஃபுல்ஃபில் ஆக போகுது, நீ சூப்பர் ஸ்டார் ஆக போற, அதை பார்த்தாலே எனக்கு போதும், எனக்கு வேற எதுவும் வேணாங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க இவ்வளவு விஷயத்த யாரு என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்னங்கிற மாதிரி கேக்குறா. வானாங், நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வான் அதான் ஏன்னு சொல்லுங்களேன்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், முழு மனசோட லவ் பண்றேன், அந்த அளவுக்கு லவ் பண்றேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுக்காக நான் உனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் வான்னு சொல்ல, வானுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் மனசுல தோணிக்கிட்டே இருக்கும்ல, நம்மள இந்த மூவிஸ்ல எல்லாம் வரா மாதிரி பாத்துக்கிற ஒரு ஆள், நமக்காக என்ன வேணாலும் செய்யற ஒரு ஆள் நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு நிஜமாவே நம்ம லைஃப்ல இருந்தா எப்படி இருக்கும். சோ அதை அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம வானை பாத்தீங்கன்னா வெளியிலேயே எட்டி எட்டி பாக்குறா, யார வர சொல்லியிருக்கா என்னன்னு தெரியல. அந்த நேரம் நம்ம விண்ணு இவங்களை பார்த்துட்டு, என்னாச்சுமா, ஏமா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. தலையில எல்லாம் கை வச்சு பாக்குறாங்க, ஃபீவரா என்னமோன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஃபேஸ் டல்லா இருக்கு. என்னாச்சு, இப்ப என்னதான் ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கும் போது, நாளைக்கு நீங்க இங்க இருந்து போக கூடாது, எனக்கு அதுதான் வேணும், ஒருவேளை நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நான் தனியா இருப்பேன் தெரியுமா, என்னால எப்படி இருக்க முடியும்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி வானும் நாளைக்கு இல்லை, எனக்கு ஃப்ளைட்டு மிட்-நைட் 1 AM ஸோ நான் நைட்டே இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னது, இன்னைக்கு நைட்டே வான்னு சொல்லிட்டு இவள் ஷாக் ஆகுறா. வின் நீங்கள் இப்படி போகக்கூடாது, என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திரும்ப கேட்க, எனக்குமே பிடிக்கிறதா, ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் நாங்கள் இருந்தால் தான் எல்லாமே சரியாகுன்னு சொல்ல, இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் தானே சொன்னீங்க இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய திமிங்கெல்லாம் இருக்கு, உன்னை முழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லாம நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க, அவங்கள எதிர்த்து எனக்கு சண்டை கூட போட தெரியாது, இதெல்லாம் பார்த்தாதுன்னு நான் நடிக்க போயிட்டேன்னா அந்த டைரக்டர்ஸ் இருக்கிற ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை டம்ப் பண்ண நினைப்பாங்க, எனக்கு எதையுமே சரியா சொல்லி தர மாட்டாங்க, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். இவளை எப்படா ஸ்டாப் பண்றதுன்னு யோசிச்சவங்க டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் அந்த வாயே டைப்ரைட்டிங் வாய் மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கடகடன் டைலாக்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா இப்ப 2 பேரும் அப்படியே அவங்களே மறந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம டாம் வந்துடுறான். அட பாவி, எப்ப பாரு சம்பவம் நடக்கும் போதே வரானே. ஐயோ டாம், நீயா எப்போ வந்த, எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்கும் போது, இப்போதான் வந்தேன், வானுங்க தான் வர சொன்னா, நீ ஊருக்கு போகக்கூடாது, உன்னை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னான்னு சொன்னது. இவங்க திரும்பி பார்க்குறாங்க, ஓ நீ ஆல்ரெடி பிளானை போட்டுட்டு தான் என்கிட்ட அழ வந்திருக்க, ஆமாம் ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு இவளும் கெஞ்சுறா. டாமுமே பேசுகிறான், பேசி பார்க்குறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியாதா, நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதை மாற்றிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே
எல்லாருமே எனக்காக ஒரி பண்றீங்க, எனக்கு புரியுது. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல இந்த டெசிஷன் எடுத்துதான் ஆகணும்னு சொல்ல, சரி உனக்கு ஃபிளைட் எப்பன்னு சொல்லி கேக்குறான். 1 AM சொன்னதும் டாம் என்ன சொல்றான்னா, சரி 7 PM வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றியா, உன்னோட டெசிஷன் அதுக்கப்புறம் மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல, எதுக்காக, அதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்கா பாக்குறாங்க. அப்ப இவன் யாருக்கோ கால் பண்ணி பேசுறான். அப்புறம் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இவனுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா மே கிட்ட இருந்து வருது. அந்த கால் இவங்களுக்கு வந்ததும் உடனே நம்ம டைரக்டருடைய ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லி டாம் கூப்பிடுறான். ஏன் என்னன்னு கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. இப்பதான் அந்த ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. யாருக்காகவுமே இறங்கி வராத நம்ம மே என்ன பண்றானா, வானுங்களையும் விண்ணையும் சேர்த்து வைக்கிறதுக்காக டைரக்டர் கிட்ட போய் சொல்றான். என்னன்னா, இப்போ விண்ணும் வானும் நியூஸ்ல ட்ரெண்டிங் நம்பர் 1க்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ரைட் டைம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய லீடிங் ரோலை நீங்க வானுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டைரக்ஷனும் சரி இந்த ஃபிலிமும் சரி ஹை ரேட்ல ட்ரெண்டிங்ல போயிடும். நான் உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன். நீங்க மட்டும் இதை மாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு ஃபிலிம் பண்ணி தரேன். அந்த ஃபிலிம்ல நீங்க எந்த புது கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அதாவது புதுசா நீங்க ஒரு கேரக்டர் ஒரு பாயை இன்ட்ரோ பண்ணா கூட பரவாயில்ல, புதுமுக நடிகரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவன் கூட ஆக்ட் பண்றேன். இந்த ஆஃபரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்றேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவரு இம்பாசிபிள், சான்ஸே இல்லை, இப்படி ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் கூட ஒரு முன்ன அனுபவமே இல்லாத ஒரு பொண்ணை நான் எப்படி நடிக்க வைப்பேன்னு நினைச்சேங்கிற மாதிரி பேச, அவங்களும் என்னென்னமே பேசி, ஸோ இதுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. சான்ஸே கிடையாது, இதெல்லாம் பல நாள் ஆகுங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோ நாள் நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நைட்டு வின்னு ஊருக்கு வரா, அதுக்குள்ள நம்மளோட டிசிஷன் நம்ம சொன்னா மட்டும்தான் இது சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஓ அப்படி வேற இருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கும் டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருமே இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ இவரும் ஒரு காலுக்காக அந்த இன்வெஸ்டர் கிட்ட இருந்து வர வேண்டிய கால், அந்த காலுக்காக வெயிட் பண்ண, இப்போ அந்த காலும் வந்து போச்சு. என்னடா சொல்ல போறாங்கன்னு எல்லாம் அப்படியே ஷாக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட நம்ம டைரக்டர் பேசி முடிச்சிட்டாரு. எல்லார் முகத்திலயும் ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த டென்ஷன்லயும் இவர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு விஷயத்த சொல்லாம லேட்டா தான் சொல்றாரு. இன்வெஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு எஸ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் 2 பேரும் கடந்து குதிக்கிறாங்க. ஏ ஜாலி ஜாலின்னு கடந்து குதிக்க, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் கேஸ்டிங்கே மாத்தக்கூடாது, ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இதுல கேஸ்டிங் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து கேம போடுறதா இருந்தாங்க, அப்புறம் வின்னு, அப்புறம் வானு, மறுபடியும் இப்போ வானு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால மாறவே கூடாது, அதுதான் ஒரு கண்டிஷன் சொல்ல 2 பேரும் ப்ராமிஸ் பண்றாங்க இனிமே மாறவே மாறாதுன்னு சொல்லி. இப்போ டாமும் அந்த இடத்துக்கு வரான். இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. முக்கியமா நம்ம மேயுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றா. இப்போ இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வானுடைய வீட்டுல ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து, ஒயின்லாம் எடுத்துட்டு வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி இவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது மாத்தி மாத்தி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது மேவோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அதுல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன வந்து பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்ல, ஏன் இவ்வளவு தூரம் வந்து உனக்கு உள்ள வர தெரியாதா, நான் தான் வந்து கூட்டிட்டு போகணுமான்னு சொல்லி மேம் திட்டு. இதை இவங்க எல்லாம் ஷாக்கா பாக்குறாங்க. ஐயோ இவங்க முன்னாடி வேற இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்க, நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க கைஸ், நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ போயிட்டா. ஆனா அது வரைக்கும் நம்ம விண்ணால பொறுக்க முடியல. யார் அந்த கெஸ்ட்னு சொல்லி கேட்க, நம்ம டாம் என்ன சொல்றானா, கண்டிப்பா அது மிடியா தான் இருக்குன்னு சொல்ல, வின் அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்ல, இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, வரட்டும் பாப்போம்னு சொல்ல, மிடிதான் வரா. ஓ மிடி நீயா, நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லி கேட்க, அதுவா அப்பா டாக்குமெண்ட் கொடுத்து உன்கிட்ட சைன் வாங்க சொன்னாரு, இந்த 2 டாக்குமெண்ட் இருக்கு, ஒன்னு உன்னோடது இன்னொன்னு கேமோடது, இது 2துலயும் சைன் பண்ணி வையுங்கிற மாதிரி சொல்றா இவ. அப்பதான் அவருடைய ஹேரை கவனிக்கிறாங்க. மிடி ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டியா, நல்லா இருக்கேன்னு சொல்ல, ஆமா இப்ப நான் நடிக்க போற ஃபிலிம்ல கேரக்டருக்காக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, மிடி இவளுக்கு கொடுத்த கமெண்ட்ரியை பார்த்து மேவுக்கு பொசசிவ் ஆகுது. சரி டாக்குமெண்ட் கொடுத்துட்டல, கிளம்பு இந்த இடத்த விட்டுன்னு துரத்துறா. அதுக்கு மிடி என்ன சொல்றானா, நான் எதுக்கு இந்த இடத்த விட்டு போனோம், என் ஃப்ரெண்டோட வீடுன்னு இவங்க சொல்ல, இது விண்ணோட வீடுன்னு அவ சொல்ல, இப்படியே சண்டையாகுது. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்ப ட்ரை பண்ணேன். அப்ப நம்ம வின் அவங்கள ஸ்டாப் பண்ணி, நீ இரு எங்க கூட என்ஜாய் பண்ணு, நான் போய் இன்னொரு சேர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சேர் எடுத்துட்டு வர உள்ள போறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் உள்ள போயிருக்கும் போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை 2 பேருக்கும் லவ்வான்னு சொல்லி பேசிக்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படி இருந்தா சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க பேசி சிரிச்சுக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற ஒரு புக், அந்த யோகா புக் இருக்குல்ல, அதுல தானே ஒரு நோட்ஸ் மாதிரி மேவும் இவங்களும் எடுத்த போட்டோ இருக்கும். சோ அந்த போட்டோவை இவங்க எடுத்து பார்த்து, இதை நீங்க மே கிட்டே திருப்பி கொடுத்துருங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம வின்னு அவசியம் இல்ல, அவ என்னுடைய பாஸ்ட், அவ ஜஸ்ட்
ஜஸ்ட் ஒரு மெமரி, அவ்வளவுதான். நீ இதை நினைச்சு பயப்படவோ கவலைப்படவோ வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னோட மெமரிஸ், இதை நான் தூக்கி போடவும் மாட்டேன், அவகிட்ட கொடுக்கவும் மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ, அவ என்னுடைய பாஸ்ட், நீ தான் என்னுடைய பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே. சரி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப அங்க போறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அவங்களுடைய ஆளுக்கு அவங்கவுங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது மே என்ன சொல்றான்னா மெடி கிட்ட இதுல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு கொடுன்னு சொல்றா. மெடியும் அதே மாதிரி அழகா உரிச்சு கொடுக்க, அப்பாவை என்ன பண்ணனா, இல்ல எனக்கு இது வேணாம், உன்கிட்ட இருக்கு பாரு அதுதான் பெருசா இருக்கு, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்ல மறுபடியும் மாத்தி மாத்தி ஷேர் பண்றத அங்க இருக்கிற மத்த 3 பேரும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும் போது மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. முக்கியமா இதுல தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஆளு நம்ம மேவுக்கு தானே சொல்லி ஆகணும், அவளாலதான் எல்லாமே மாறி இருக்கு. சோ மேவுக்கு இப்ப தேங்க்ஸ் சொல்ல மே என்ன சொல்றானா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் பண்ணல, நான் எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ், நான் போய் ஒன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு கூட நடிப்பனா என்ன, அதனாலதான் தேவையில்லைன்னு சொல்லி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மீறி ஏய் நீ எதுக்கு இப்படி இருக்க, அவ எப்படி தெளிவா தேங்க்ஸ் சொல்றா, அதே மாதிரி உன்னை காப்பாத்தினதுக்கு நீனும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றங்கிற மாதிரி சொல்ல. நீ எதுக்கு இப்படி ரூடா பேசுற, நீலாம் ஒரு டாக்டரா, எப்படி வர பேஷண்ட் கிட்ட பேசுவேன்னு சொல்ல. என்கிட்ட வர பேஷண்ட்டும் இதே மாதிரி ரூடா இருந்தா நானும் இதே மாதிரி ரூடா தான் பேசுவேன்னு பேசு. மாத்தி மாத்தி சண்டை வர பாக்குது. உடனே நம்ம வான் தான் அதை ஸ்டாப் பண்ணி, சரி 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 அதெல்லாம் விடுங்க, நான் நிஜமாவே உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க மட்டும் உங்களோட டிசிஷனை மாத்திக்கலன்னா எப்படி இதெல்லாம் மாறி இருக்கும், சான்ஸே கிடையாது, வாங்க மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு விண்ணும் வானம் வழக்க முறையில வெளியே படுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருக்கும் போது வானுக்கு இன்னைக்கு உலகமே அழகா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாள்ல ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அவ என்ன சொல்றான்னா, எனக்கு இன்னைக்கு நைட்டு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, என் லைஃப் இவ்வளவு அழகா மாறும், இந்த இரவு இவ்வளவு அழகான இரவா இருக்கும் நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்கு நம்ம வின்னு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ ஹாப்பியா இருந்துக்கோ, இதுக்கப்புறம் உன்னால ஹாப்பியா இருக்கவே முடியாதுடிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்க, இதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன், எப்படியாவது நம்ம நல்லா நடிக்கணும், எப்படியாவது நம்ம நல்லா பண்ணுங்கிற டென்ஷன் தான் மண்ணைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உன்னால இனிமே நிம்மதியாவே இருக்க முடியாது, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். உனக்கு சான்ஸ் ஏன்னா ஈஸியா கிடைச்சிருக்கலாம், இங்க தூரத்துல இருந்து பாக்குறிய அந்த ஸ்டாரு, அது எப்படி அங்க போனது ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரி அந்த உயரத்தை எட்டி பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ நிறைய விஷயத்த இதுக்காக தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயத்த நீ புதுசா கத்துக்க வேண்டியது இருக்கும். ஆக்டிங்னா ஒன்னும் அவ்வளோ ஈஸி இல்லம்மா. நீங்க என்ன பயமுறுத்துறீங்கன்னு சொல்ல, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இங்க என்ன நடந்தாலும் நான் உன் கூடயே இருக்கேன், உன்னை எந்த விதத்திலையும் கீழே விடவே மாட்டேன், சப்போர்ட்டிவா உன் கூடயே நிப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கலக்குறோம் ஓகேவான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம வின்னு இன்னொரு விஷயம் நீ எனக்காக பண்ணணும்னு சொல்ல, என்னன்னு கேக்குறாங்க வான். நீ ஒரு உயரத்துக்கு வந்துருவ, அப்படி வரும்போது உனக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்துருவாங்க, அப்படி வந்துட்டாங்கன்னா நீ அவங்களெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபேன் அப்படி நினைக்க கூடாது, அவங்களுக்காக நீ நிறைய விஷயம் செய்ய வேண்டிய இருக்கும், அவங்கள நீ லவ் பண்ணணும், அவங்கள நீ கேர் பண்ணணும், அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை நீ டெலிவர் பண்ணணும், இதை எல்லாமே நீ பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல. ஒரு ஆக்ட்ரஸா அது உன்னுடைய கடமைங்கிற மாதிரி சொல்ல. ஓகே பாஸ் கண்டிப்பா செய்யறங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ ஃபிலிம் ஷூட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்து நம்ம வானுக்கு அப்படியே இது கனவா இது நிஜமாங்கிற மாதிரி அப்படியே மேல பார்த்து 4 பக்கமும் சுத்தி பாக்குறா. அது நம்ம வின்னுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அங்கே வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வின் அண்ட் வானுங்கிறத சொல்லி ஆக்ட்ரஸுங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லி அப்படியே மரியாதையாக கூப்பிட்டு நீங்கள் போய் ரெடி ஆகுங்க நாங்கள் இப்போ வந்துடுறோங்கிற மாதிரி அங்கே உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருக்கா. அவள் சொன்னதும் அதையும் இவங்களால தாங்க முடியல, ஆனு வாயை பழந்துக்கிட்டு வின் பின்னாடியே போயிட்டு வின்னை கூப்பிட்டு, ஏ வின் இப்போ என்னாச்சு பார்த்தியா, அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்க தெரியுமா, எனக்கு இது கனவா நிஜமானே தெரியல, நான் இந்த செட்டுக்குள்ள இவ்வளோ முக்கியமான ஆளாயிட்டேனா, எப்பவுமே 5 பேர்ல ஒரு ஆளா 4 பேர்ல ஒரு ஆளா தான் இருந்திருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு
முக்கியமான ஆளா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை, என்னாலே நான் நம்ப முடியலன்னு சொன்னதும் வின்னு அவங்களுக்கு இல்லை இது நிஜம்தான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க. சரி வா நம்ம போயிட்டு டயலாக் ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக இப்ப இவங்க டயலாக் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம வான் என்ன பண்றாங்கன்னா சின்ன பசங்க மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில தூக்கிட்டு வந்து வின் இதை பாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்ன இருக்கு அதுல, இட்ஸ் ஜஸ்ட் அ வாட்டர் பாட்டில் அவ்வளவுதானு சொல்லி கேட்க நல்லா பாருங்கிறாங்க. அப்பவும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. என்னன்னு கேட்கும் போது இதுல பாரு என் நேம் போட்டிருக்கு, எனக்காகவே ஸ்பெஷலா பண்ண வாட்டர் பாட்டில் போல, எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா சொல்லிட்டு குதிக்க, லூசு போயிட்டு உன்னுடைய லைன்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணு, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ, அங்க வந்து சொதப்பிடாது போ அதை பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்க இவங்களும் அப்புறம் அதுக்கு போறாங்க. இப்ப இங்க என்ன சீன்னா 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து நடந்து வரணும், வந்து லைட்டா ஒரு லுக் இடணும், இவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் டேக்கே இதுதான். அப்படி இவங்க நடந்து வரும்போது ஒழுங்காவே இவங்க பண்ண மாட்டாங்க வானு. ஸோ கட் சொல்றாங்க, ஒழுங்கா நார்மல் பர்சன் மாதிரி நடங்க, கஷ்டப்பட்டு நடிக்கணுமே நடிக்காதீங்கன்னு சொல்ல நம்மளால எப்பவுமே அதை தானே பண்ணுவாங்க. ஸோ திரும்பவும் வராங்க, திரும்பவும் கட் சொல்றாங்க, திரும்பவும் வராங்க, திரும்பவும் கட் சொல்றாங்க. அப்போ நம்ம வீண் என்ன பண்றாங்கன்னா வானு கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன்னு கூட்டிட்டு போய் நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருவானு, உன்னுடைய ட்ரீம் நீ அச்சீவ் பண்ண வேண்டிய நேரம் இதுதான், இந்த நேரத்துல நீ சொதப்பிட்டேன்னு வச்சுக்கேன் உன்னால எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ப்ளீஸ் மூச்சு நல்லா இழுத்து விடு, ரிலாக்ஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவங்க பண்ண சொல்றாங்க. திரும்பவாச்சும் ஒழுங்கா பண்ணுவாங்க பார்த்தா திரும்பவும் கட் சொல்லிடுறாங்க. டைரக்டருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லை இவங்க நடிச்சது. சோ இப்ப எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஒர்க் பண்றவங்க இருப்பாங்கல்ல, இந்த லைட் மேன்ஸ், இந்த ட்ரெஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ற சும்மா ஹெல்ப்பர் மாதிரி போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அதுவும் நம்ம வாழும் காதுல விழுற மாதிரி வேற பேசிட்டாங்க. என்னன்னா இவ வந்து கஷ்டப்பட்டு மேல வந்திருந்தாதானே இவளுக்கு ஆக்டிங்கோட இதை பத்தி தெரியும், இவ வந்து வின் இருக்கிறதுனால ஈஸியா வந்துட்டா, அவனுடைய ஹெல்ப்னால வந்துட்டாங்கிற மாதிரி பேசுறாங்க. அது இவங்க காதை நல்லா விழுந்துருது. இவங்களுக்கு ஒரு மாதிரி அழுக மாதிரி வந்துருது. இப்ப வின்னும் வானும் அந்த பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த லைன்ஸ் எல்லாம் மெமரிஸ் பண்ணும் போது வின்னு வானுடைய ஃபேஸை கவனிக்கிறாங்க. அவங்க ரொம்பவே சோகமா இருக்காங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்டா அவங்க பதில் சொல்லல. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இந்த ஆக்டிங்கே வராது போல, எனக்கு இதுக்கும் ரொம்ப தூரம் போல, எனக்கு பயமா இருக்கு. அங்க ஒருத்தங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க இருக்கிறதுனாலதான் நான் ஈஸியா வந்துட்டேன், அதான் எனக்கு இதோட அருமை தெரியலன்னு சொல்றாங்க. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்கள மோட்டிவேட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நம்ம வின் என்ன பண்றாங்கன்னா வானை மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்துட்டு பார்த்தா கீழே அவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க. அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும், அந்த லைட் மேன்ஸ், கேமராமேன், கேமராவுக்கு ஹெல்ப் பண்றவங்க, சின்ன சின்ன திங்ஸ் தூக்குறவங்க, திடீர்னு வந்து சீனை சேஞ்ச் பண்ணா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவ்வளோ பேரும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க சொல்றாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, வானு நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா, இங்க இவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்களே எதுக்காக ஒர்க் பண்றாங்கன்னு நினைச்ச, டைரக்டருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைச்சியா, அதெல்லாம் கிடையாது, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அந்த கேமராவில் நம்ம எந்த ஆங்கிள் எப்படி நின்னா, எந்த மாதிரி லைட்டிங் வந்தா நம்ம ஃபேஸை அழகா காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பேரும் உழைக்கிறாங்க. இங்க உள்ள ஒருத்தரும் உன்னுடைய நடிப்புக்காக உழைக்க வந்திருக்காங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாரு, நீ எந்த அளவுக்கு உன்னுடைய எஃபோர்ட்ஸ் நீ போடணும், எந்த அளவுக்கு நீ எஃபோர்ட்ஸ் போட்டா இவங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ உன்னுடைய டைமையும் சரி அவங்களோட டைமையும் சரி நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் நல்லா பண்ணு. இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி உன்னை திட்டினாங்களோ அதே மாதிரி ஏன்டா இவங்களை திட்டணும், இப்படி நடிக்கிற பொண்ணு நம்ம திட்டோமேன்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு உன் நடிப்பு இருக்கணும். உன் நடிப்பை நீ அந்த அளவுக்கு கொடுக்கணும். ஏன்டா இவ வந்தான்னு நினைச்சவங்க எல்லாருமே இவங்களுடைய கால் ஷீட் கிடைக்காதா, அடுத்ததுல இவங்க ஆக்ட் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கணும். அந்த அளவுக்கு நீ நடிக்கணும்னு சொன்னதும் இவளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடுது. கண்டிப்பா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஆக்ட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த கேரக்டர்ஸ் எடுத்து இவங்க பாக்குறாங்க. அதுல சின்னதா ஒரு துளி அந்த மொட்டு மாதிரி சின்னதா வந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வானுங்க இங்க வந்து வீண் என்ன பண்ற வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும் போது நான் பிராக்டிஸ் பண்ணலாம் வா டுமாரோ சீனுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிராக்டிஸ் பண்றாங்க. டுமாரோ சீனை கூட 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே நல்லா பண்றாங்க. அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. தினமும் இந்த மாதிரி பிராக்டிஸ் போது அப்படி ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணும்போது மிடியும் மேவும் அங்க வந்து உட்காந்து இந்த பிராக்டிஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவளுக்கு ஒரு விஷயம் சரியா வரல. ஸோ வின்னும் சொல்லி இவளுக்கு ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு சரியா வரல. ஸோ மே என்ன பண்றாங்கன்னா இங்கேருந்து வந்து வின் நீர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த டயலாக அப்படியே இவங்க அந்த கேரக்டரா இருந்து அப்படியே சொல்லி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வாங்க அப்படியே வந்து இப்படி சொல்றது ஷாக் ஆயிட்டா, கிளாப்
பண்றா, வாவ் ஃபேண்டாஸ்டிக், எப்படி ஒரு செகண்ட் தானே பாத்தீங்க, அதுக்குள்ள எப்படி அந்த டயலாக் மெமரைஸ் பண்ணி இவ்வளவு அழகா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, நான் ஒரு ஆக்ட்ரஸ்மா, நீ அதை மறந்துட்டியாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மிடியும் அப்படிதான், அப்படி பாக்குறா, என்னடா இவ இவ்வளவு டேலண்டா இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம டாமு வழக்கம் போல ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹெல்ப் பண்றான். இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட். அந்த ஷூட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா பண்ணிடுறாங்க. லாஸ்டா கிஸ் பண்றதுதான் லாஸ்ட் டே ஷூட்டு. அதை பார்த்துட்டு நம்ம டைரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சி போய் கட் சொல்லிட்டு பேக்கப்னு சொல்லிடுறாரு. அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு, எல்லாரும் கிளாப் பண்றாங்க. லாஸ்ட் டேங்கிறதுனால நீ வெயிட் பண்ண அந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர் இவங்களும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ பிரஸ் மீட்ல எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி ஒரு மாதிரி தயக்கத்துல நின்றுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வின்னு வந்து, ஹே நீ நர்வஸா இருக்கியான்னு சொல்லி கேட்க 2 பேரும் கைய பிடிக்கிறாங்க. பார்த்தா வானும் கை அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் மயக்கம் போட்டு விழுந்துடணும், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வானும் பயப்படுறா. ஏய் ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை மட்டும் பேசுங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அவங்க அங்க போய் நின்னதும் எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் எடுக்கிறாங்க. இவங்களும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மீட், என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, உண்மையாவே நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட இருக்கேன். எனக்கு என்ன பண்றது என்ன பேசுறதுனே தெரியல. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு இந்த சான்ஸை கொடுத்த எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பெரிய ஆளாக்குங்கிறத நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டர் அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த சான்ஸை கொடுத்துருக்காரு. இந்த ஷூட் அழகா முடிச்சு எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்புறம் எஸ்பெஷலி என்னுடைய பெஸ்ட் பர்சன், ஸ்பெஷல் பர்சன், அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு வின்ன பார்க்க அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் ஏன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நான் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைச்சதை விட இவங்க என்ன ஆக்ட்ரஸ் ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சது தான் அதிகம். எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்கா என்கரேஜ் பண்ணி என்னை இந்த அளவு கொண்டு வந்து விட்டது என்னுடைய வின்னுதாங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. 2 பேரும் அப்படி அங்க இருக்கிற போட்டோஸ்க்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போயும் கூட பாத்தீங்கன்னா வானு அங்க நடந்த அந்த பிரஸ் மீட்டை திரும்ப திரும்ப அவங்களுடைய டேப்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த இவங்க, ஏய் நீ இன்னும் எவ்வளவு டைம்ஸ் தான் இதை பாப்பங்கிற மாதிரி சொல்ல, இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்யூ தேங்க்ஸ் சோ மச் சொல்லிட்டு கிஸ் பண்ணேன். ஏய் திடீர்னு என்ன இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறேன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு ரிவார்ட் தரணும்ல, அதான் இந்த ரிவார்ட்லாம் எனக்கு பார்த்தா அதேன்னு சொல்ல திரும்ப 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 நிறைய சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் பண்ணி இவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்க அப்படியே ஒரு சம்பவம் நடந்துருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி, எல்லா மூவிஸ்க்குமே ஈவெண்ட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட். வார்னிங் வின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டரு, அவங்களுடைய ஃபேன்ஸ், இவங்களுக்கு மேக்கப் போடுறது எல்லாமே எலைட்டா செம்மையா பண்றாங்க. இவங்க ஃபேன்ஸ் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நம்ம டாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சாங்குக்கு பிராக்டிஸ் பண்றாங்க. அப்படி இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கேம் வரா இவளை விஷ் பண்றதுக்காக எப்படி சிரிச்ச முகத்தோட வந்திருக்கா பாருங்க, சின்னதா ஒரு பொறாம கூட இல்லாம. ஏ ஃபேன்ஸ் மீட்ல நீ என்ன பண்றன்னு சொல்லி கேட்கும் போது உங்க 2 பேரையும் கங்க்ராட்ஸ் பண்ணதான் வந்தேன்னு சொல்லிட்டு வானுக்கு பொக்கேவை கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு கிளம்ப பாக்குறா. அப்பதான் நம்ம வானுக்கு ஒண்ணு தோணுது, டாம பாக்குறாங்க. சோ வானுக்கு போயிட்டு வின்னு கிட்ட இவங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு இருக்கலாமாங்கிற மாதிரி பேச, நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு டாம கூப்பிட்டு, அங்க என்ன பண்ற, நீ வீட்டுக்கு கிளம்பலையான்னு சொல்லி கேட்க, நீங்க 2 பேரும் தான் என்ன இந்த பாக்ஸ் எல்லாம் பாத்துக்க சொன்னீங்க, இப்ப என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேட்க, இங்க பாரு கேம் தனியா போறா, எவ்வளவு அழகான பொண்ணு, நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆக போறா, அவளை போய் தனியா அனுப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நீ தான் கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு போ, பத்திரமா கொண்டு போய் விடுன்னு சொல்ல, கேம் ஒண்ணு இல்ல பரவாயில்ல நான் தனியா போறேன்னு சொல்ல, ஏய் இட்ஸ் ஓகே, அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், ரொம்ப நல்லவன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், உனக்கு கூட ரொம்ப பிடிக்கும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்ல, ஓகே நான் வெளில வெயிட் பண்றேன் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேம் போறான். அவ வெளில போனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. அதுவும் நம்ம டாம பாத்தீங்கன்னா, ஏய் நீ நல்லா புரோக்கர் வேலை பாக்குற, பேசாம இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுங்கிற மாதிரி சொல்றான். ஏய் இந்த பக்கம் போடா, அந்த பக்கம் ஏன் போறேன்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ வேலை பாருன்னு சொல்லிட்டு அங்க ஃபேன்ஸ் கொண்டு வந்த கிஃப்ட்ல ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இவன் தூக்கிட்டு போக பாக்குறான். ஏய் ஒரு பாக்ஸ் தான் உனக்கு அதிகண்டான்னு சொல்ல, உனக்கு நான் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன், இதுலயும் சப்போர்ட்டிவா இருக்கணும்ல, எல்லாத்தையும் வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பாக்ஸே தூக்கிட்டு போறான். இப்ப இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு ஆரவாரமா கத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு ஐ எம் வார்னிங்னு சொல்லிட்டு மைக்ல சொன்னதும் பயங்கரமா கத்துறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடு ஆட்டம் ஆடன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபன்னா போகுது அந்த ஈவெண்ட். அப்படி போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலி வின் என்ன பண்றாங்கன்னா சின்னதா ஒரு பூங்கத்து அவங்க கையில கொடுக்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி கத்துறாங்க இவங்கள வின் வார்னிங்னு அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இப்ப அங்க ப்ரோக்ராம ஹோஸ்ட் பண்றவன் என்ன பண்றானா 2 பேரும் இப்ப பேச போறாங்க. கொஞ்சம் அமைதி
அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வின்ன பேச சொல்றாங்க. என் ஃபேன்ஸுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தும் கூட என் மேல இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்களுடைய எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றுறேன். என்னுடைய பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுப்பேன். என் ஃபேன்ஸ் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல இப்போ வின் கிட்ட இருந்து வானங் கிட்ட வராங்க. வானங் நீங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. ஸோ வானங் என்ன பேசுறான்னா, என்னுடைய இந்த ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஃபைனலி என்னுடைய ட்ரீமும் ஃபுல்ஃபில். ஆனா இந்த இடத்துக்கு நான் அவ்வளோ ஈஸியா வரல. இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என்னுடைய எஃபோர்ட்ஸை போட்டிருக்கேன். இதுக்கு நான் வரதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ல நான் ஃபெயிலியர் ஆயிருக்கேன். சிங்கிங் ப்ராக்டிஸ்ல ஃபெயிலியர் ஆயிருக்கேன். எல்லா கான்டெஸ்ட்லயும் ஃபெயிலியர் ஆயிருக்கேன். ஆனா எதுக்காகவும் நான் சோர்ந்து போகல. திரும்பவும் மறுநாள் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டோட தான் எழுந்திருப்பேன். ஒரு நாள் எனக்கு அந்த சான்ஸும் கிடைச்சிது. அப்படி இந்த சான்ஸ் கிடைக்கும் போது அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நிஜமாவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பலன் தான் இது. அதுக்கு எனக்கு கிடைச்ச ஃபேன்ஸ் தான் நீங்க எல்லாருமே. இன்னைக்கு திரும்பி பார்க்கும் போது இவ்வளவு தூரத்தை தாண்டி வந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்ன பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பேச இவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. அப்புறம் 2 பேரும் கையை தூக்கி காமிச்சு ஃபேன்ஸை என்கரேஜ் பண்றாங்க. அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வானுங்க வின் ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒன் டே உனக்கு நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க. அப்படி நிறைய ஃபேன்ஸ் வரும்போது நீ அவங்கள யாரோ மாதிரி பார்க்க கூடாது. அவங்க எல்லாரையும் உன்னுடைய ஃபேமிலியா நினைக்கணும். சொல்ல போனா ஃபேமிலிக்கு மேல நினைக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிக்கணும். உன் ஃபேன்ஸ்க்காக நீ நிறைய தியாகம் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்காகவே வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு வின் சொன்னாங்க. இன்னைக்கு அது ட்ரூ ஆயிடுச்சு. எனக்காக இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க. என்னுடைய நேம் போர்டை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ ஃபேன்ஸ் என் கண்ணு முன்னாடி இப்படி உட்காந்துருப்பாங்கன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. அப்படி நீங்களாம் இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நான் உங்க எல்லாருமே லவ் பண்றேன். ஐ லவ் யூ சோ மச் கைஸ். உங்களுக்காக நான் நிறைய செய்வேன். உங்களுக்கு நான் கொடுத்துருக்க ப்ராமிஸை கண்டிப்பா காப்பாத்துவேங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் அங்க கிளாப் பண்றாங்க. அப்படியே எல்லாருக்கூடிய செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு 2 பேர் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நம்ம மிடியும் மேவும் தான் அங்க வராங்க. நாங்களும் செல்ஃபி எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டா, ஓ மை காட் நீங்களான்னு சொல்லிட்டு ஷாக்கு. அப்போ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா கிஃப்ட்னு சொல்லிட்டு மிடி தான் கிஃப்ட் கொடுக்குறா. ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மேரேஜ் பண்ற பிரைட்லாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் கவுனுக்கு தலையில வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒயிட் கலர் இது. அதை கொண்டு வந்து கொடுத்ததும் அதே இடத்துல அதை தலையில போட்டு 2 பேரும் கப்பல்ஸ் மாதிரி அந்த இடத்துல வாக் பண்ணி காட்டுறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் போய் சைட்ல நிக்க, இவங்க 2 பேர் மட்டும் மெயினா நிக்க, எல்லாரும் கேஸ் 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 கேஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே 2 பேரும் கேஸ் பண்ண மேவும் மிடியும் இதை சந்தோஷமா பாக்குறாங்க, பொறாமப்படாம. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேட்டஸ்ல இருந்து அந்த ஒயிட் கலர் ஃபிளவர்ஸ் வந்துடுச்சு. அதை நம்ம விண்ணேடி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வானும் கத்திக்கிட்டே இருக்கா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி கேட்கும் போது, கேட்டஸுக்கு தண்ணி விட்டுட்டு வந்தேன், நம்ம வெளியில போறோம்ல, வர நாளாகும்ல, அதனாலதான் சொல்ல டாம் அதெல்லாம் பாத்துப்பான், நீ எதுக்கு அதை பாத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. சரி ரெடி ஆகிட்டியா, எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க எல்லாமே ஓகே, முக்கியமா டிக்கெட்னு சொல்றாங்க. நீங்க இந்த சீரீஸை ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா இதையும் பாத்துருப்பீங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா வானும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு செலவுக்கு காசே தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, இங்க நான் தனியாளா நானே இருந்து காட்டுறேன். அப்படி நான் தனியாளா இருக்கும் போது ரிட்டன் உங்களை பார்க்க வரணும்னா கண்டிப்பா என்னுடைய காசுல, அதாவது நான் ஆக்ட்ரஸ் ஆகி சம்பாதிச்சு அந்த காசுல டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி அதுலதான் நான் வருவேன், வந்து உங்களை கண்டிப்பா பாப்பாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் 2 பேருக்கும் புக் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய காசுல. நான் அம்மா கிட்ட சொன்ன சபதத்தை முடிச்சிட்டேன், கண்டிப்பா அவங்க போய் பார்க்கணும். ஷாக் ஆக போறாங்கன்னு சொல்ல கண்டிப்பா ஷாக் ஆவாங்க. ஏன்னா நீ மட்டும் போலல, கூடவே நானும் வரேன், கண்டிப்பா அவங்க ஷாக் தான் ஆவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச, அதுக்கு நம்ம வார்னிங், கண்டிப்பா என் பேரண்ட்ஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒத்துப்பாங்க, உங்க கூட என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல, ஓ அப்ப இதை பண்ண சொல்லுவாங்களான்னு கிஸ் பண்ணி காட்டுறாங்க. திரும்ப 2 பேரும் அங்கேயே ஹக் பண்ணிட்டு நிக்க, சரி வா டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வராங்க. இதோட இந்த மூவி இந்த இடத்துல முடியுது. ஓகே கைஸ், இந்த சீரீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன, பிடிச்ச சீன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.